ராமச்சந்திரன், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட தலைவராக இருக்கேன். இன்றைக்கி தஞ்சாவூரில் என்ன மாநாடு தலைவர் எத்தனை நாளைக்கு நடக்குது? தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய 27வது தமிழ் மாநில மாநாடு 2 நாட்கள் 20, 21 2 நாட்கள் நடக்குது. இந்த 2 நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று 20ஆம் தேதி நடைபெற்ற முதல் நிகழ்ச்சி என்பது காலை 10:30 மணி அளவில் நம்முடைய ஒரத்த நாட்டிலிருந்து தோழர் டாக்டர் முன்னாள் மாநில செயலாளர் துரைமாணிக்கம் அவர்களுடைய நினைவு சுடர் கொண்டு வரப்பட்டது. அந்த சுடரை இந்த மாநாட்டு அரங்கில் கொண்டு வந்து அந்த சுடரை நம்முடைய மாநில தலைவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முதல் நிகழ்வாக. அடுத்ததாக மாநாட்டு கொடியினை நம்முடைய தேசிய குழு உறுப்பினர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றி வைத்தார்கள். அதேபோல் மாநாட்டினுடைய துவக்க உரையாக நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்கள் துவக்க உரை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து எஸ்கேஎம்னுடைய பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாநாட்டை வாழ்த்தி பேசினார்கள். அதையொட்டி நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் நம்முடைய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர், அதேபோல் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய சிபிஎம் சார்பு பொதுச் செயலாளர் சாமி நடராஜன், அதேபோல் நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர்கள், அதேபோல் நம்முடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள், மாநில துணை செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள், திரு நா பெரியசாமி அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த மாலை 5 மணி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்புரையாற்ற உள்ளார்கள். பல்வேறு தீர்மானங்கள் வாழ்த்தி பேச உள்ளார்கள். அதற்கு பிறகு இந்த மாநாடு மாலை 5 மணிக்கு அளவில் நிறைவேறுகிறது. இன்று நாளை காலை இதேபோல் 10 மணிக்கு துவங்கி பல்வேறு சங்கத்தினுடைய தோழர்கள் இந்த மாநாட்டை வாழ்த்தி பேச உள்ளார்கள். வேலை அறிக்கை, நம்ம கடந்த கால வேலை அறிக்கையும், அதேபோல் புதிய மாநில மாநாட்டினுடைய நிர்வாகிகளும், அதேபோல் மாநில மாநாட்டை நிறைவு செய்ய இருக்கின்ற நம்முடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களும் நாளை சிறப்புரையாற்ற உள்ளார்கள். இந்த மாநாடு வெற்றி பெற தமிழ்நாடு விவசாய சங்க தஞ்சை மாவட்ட குழு தோழர்கள், நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கடுமையாக முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய மாரிமுத்து எம்எல்ஏ அவர்களும், அதனுடைய மாவட்ட செயலாளர் தோழர் முத்து உத்தராபதி அவர்களும், நம்முடைய மாவட்ட மாநாட்டுடைய பொருளாளர்களுடைய பாஸ்கர் அவர்களும், நம்முடைய தேசிய குழு உறுப்பினர் பன்னீர் அவர்களும், அதேபோல் இந்த மாநாட்டை இந்த அளவிற்கு நிறைவு செய்வதற்கு இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வதற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சியுடைய மாவட்ட நிர்வாக உறுப்பினர்கள் தோழர் வீரமோகன், தோழர் பாலசுந்தரம் உள்ளிட்ட நம்முடைய தோழர்கள், இந்த திருநாகரசு தோழர் மாவட்ட துணைச் செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட தோழர்கள் கடுமையாக உழைத்து இந்த மாநாட்டை சிறப்பு செய்ய உள்ளார்கள். பல்வேறு தீர்மானங்கள் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளை பாதுகாக்க பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய விவசாயிகள் விரோத கொள்கைக்கு எதிராக நடைபெறுகின்ற டெல்லி போராட்டத்தை ஆதரித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதேபோல் நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய பல்வேறு போராட்டங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் இந்த விவசாய சங்கத்தினுடைய வேலைகளை, இந்த நம்முடைய போராட்டங்கள் இதெல்லாம் எப்படி நடத்த போகிறோம் என்பதை விவாதிக்கக்கூடிய மாநாடாக தான் இந்த மாநாடு அமைகிறது. அந்த வகையில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு இருக்கக்கூடிய தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சரி, இது எத்தனாவது மாநாடு? 27வது மாநில மாநாடு. அதேபடி நம்முடைய அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய மாநாடு அடுத்த மாதம் நாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது. அதை ஒட்டி தான் இது தஞ்சாவூரில் டெல்டா மாவட்டம் 2 மாநாடு இருந்தாலும் இந்த மாநாடு நம்முடைய பேரணி பொதுக்கூட்டம் இல்லாமல் அரங்க மாநாடாக நடத்துவது முடிவு செய்யப்பட்டு அந்த மாநாடு சிறப்பாக நடத்தி வருகின்றோம். இதில் 2 நாளில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டீங்க சார்? ஒரு 350 பிரதிநிதிகள், அதேபோல் நம்முடைய அழைப்பாளர்கள் ஒரு 500 பேர் கலந்துக்கிறாங்க. அழைப்பாளர்கள், பார்வையாளர்கள் ஒரு 500 பேர் இந்த மாநாட்டை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை முழுவதும் வழிநடத்தக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருத்தமணி சட்டமன்ற திரு மாரிமுத்து அவர்கள் வழிநடத்தி வருகிறார். எந்தெந்த ஊர்லேருந்து இந்த மாநாட்டில் கலந்துட்டாங்க? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அந்த பிரதிநிதிக்கு ஏற்ப 15, 20, 30, 5, 7 அப்படிங்கிற அந்த மாவட்டத்தினுடைய அந்த எண்ணிக்கைக்கு அடிப்படையில் அதை கலந்துருக்காங்க. இந்த மாநாடு எந்த திருமண மண்டபத்தில் நடக்குது சார்? காவேரி திருமண மண்டபம், தஞ்சாவூர், நாஞ்சிக்கோட்டையோட தஞ்சாவூர்.
சரி, இப்போ வந்து விவசாய பிரச்சனையில் எது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ தீர்மானத்தில்? அரசுக்கு என்ன வலியுறுத்த போகிறாங்க? அரசு வலியுறுத்தினா இந்த பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் 2 வகையான பிரச்சனை இருக்குது. ஒன்று, வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் இருப்பான், இன்னொரு பக்கம் தண்ணி வராது. அந்த அறகுறைய தண்ணி வந்து விவசாயிகள் வந்து அழிஞ்சு போகும். அது நிரந்தர தீர்வு காணணும். அதே மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கும்பகோணம், நாகை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் அது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் என்பவர்களுக்கு இந்த நிவாரணம் கொடுக்கப்படவில்லை. இது மாதிரி விவசாயிக்கான இது மாதிரி நிவாரணம் போராட்டங்களுக்கு நாம் தமிழ்நாடு விவசாய சங்கம் முன்னெடுத்து போராடி விவசாயிகளை பெற்றுவதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்.